பதிவோடு இறுதியாக திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று எத்தனையோ காரணங்கள் இருக்குது. உங்களுடைய பாணியில் ஒரு டாப் 10 ரீசன்ஸ் திமுக ஆட்சி எதற்காக அகற்றப்பட வேண்டும் என்பதை ஒரு டாப் 10 வரிசைப்படுத்தினால் எப்படி படுத்துவீங்க? தமிழகம் மூச்சு முட்டி கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நீதி அரசர் தன்னுடைய இதில் சொன்னார், தமிழ்தாயினுடைய மார்பை அறுப்பது போல் நீங்கள் மலைகளை அறுத்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் இளைஞர் சமூகம் மிகப்பெரிய ஒரு அபாயத்திற்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது திமுக இந்த 4.5 ஆண்டுகளில் செய்த அலங்கோலங்கள், அராஜகங்கள், அத்துமீறல்கள், மக்களுக்கு எதிரான வன்முறைகள், இவங்க பண்ண கொடூரங்கள் எல்லாம் 5 வருடங்களில் முடிகிற விஷயம் இல்லை. இது தமிழ் சமூகத்தினுடைய தலையெழுத்தையே சீர்குலைக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ கஞ்சா பரவல் அப்படின்னா அந்த கஞ்சா பரவல் மிகப்பெரிய அளவில் திமுகவினுடைய ஆட்சியில் அதிகரித்திருக்கிறது. கஞ்சா நோயாளிகளாக தமிழகத்தின் இளைஞர்கள் பலரும் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு முன்பாக நம்ம கேள்விப்படாத, திமுக ஆட்சி அமைவதற்கு முன்பாக நம்ம கேள்விப்படாத பல்வேறு போதைப் பொருட்கள், மெத்தோபோட்டமைன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திமுக காரனே கடத்தி எல்லா குற்றச்செயல்களிலும் திமுக காரங்க சம்மந்தப்படுறாங்க. ஞானசேகரன் திமுக காரர், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மாணவிகளை பாலியல் சுரண்டல் நடத்திய அந்த கயவன் திமுக காரன். இந்த பக்கம் இந்த இப்போ திராவிட ஆனந்தன் கிட்னி திருடு, அதை விட திருடுன்னு சொல்லக்கூடாதான். எல்லா பின்னாடி இவர் வந்துடுறாரு. ஞானசேகரன் பின்னாடி இவர் தான் பேசினாங்க, மாசு தான் பேசினாங்க, இப்போ இவருக்கு பின்னாடி வந்துடுறாரு. அதெல்லாம் திருடுன்னு சொல்லாதீங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார்ல, குடியாரன்னு சொல்லாதீங்க, கஷ்டப்படுங்க. அது மாதிரி திருடர், கிட்னி திருடர்னு சொல்லாதீங்க, மனசு கஷ்டப்படுது, முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்துடுறாங்க. புரியுதுங்களா? இப்போது கிட்னி போனவன் தான் அடுத்து அதிமுக ஆட்சி வரும்பொழுது இன்னொரு கிட்னி கிடச்சிட போதா என்ன? புரியுதா உங்களுக்கு? இவங்க செய்திருக்கிற கொடூரங்கள். இப்போ மெத்தோபோட்டமைனுக்கு ஒருத்தன் அடிமை ஆகிட்டான், ஆட்சி மாறுது, அவனுடைய அந்த போதையிலேருந்து அவனை மீட்க முடியுமா? எத்தனை வருடங்கள் ஆகும்? தமிழ் சமூகத்தை நீங்கள் மலையை சுரண்டி காலி பண்ணிட்டீங்க, நதியை காலி பண்ணிட்டீங்க, அதை திருப்பி கொண்டு வர முடியுமா? அந்த மலையை வரலாற்று எத்தனையோ கோயில்களினுடைய பாரம்பரிய சின்னங்களை சிதைச்சிருக்கீங்க, அதை திருப்பி கொண்டு வர முடியுமா? இவங்க பண்ணியிருக்கிற கொடூரங்கள் 5 வருடங்களுக்கான கொடூரங்கள் அல்ல, அடுத்தடுத்த தலைமுறைகளையே சிதைக்கிற கொடூரங்கள். அப்போ இது மீண்டும் இது தொடரும் என்று சொன்னால் தமிழ் சமூகத்தை, தமிழ் நாட்டை, தமிழர் நிலத்தை யாரால் மீட்டு கொண்டு வர முடியும்? அதனால் இந்த காரணத்திற்காக திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். என்னை கேட்டதுனால இப்படி சொல்கிறேன். சாதாரணமாக நம்ம செல்வம் கடாரனை கேட்டேன்னு வைங்க, 1/2 மணி நேரம் சொல்லுவார் திமுக ஏன் தூக்கி எறியப்படணும். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க.